அனைவருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். திஸ் இஸ் கரூர் செல்வா ஸ்டாக். ஐ எம் செல்வராஜ். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் H1B விசா புதிய கட்டுப்பாடு வச்சுருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வெளிநாடுகளில் ஐரோப்பா கண்ட்ரி அதிகமாக வேலை செய்பவர்கள் ஏசியன் கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க தான். கடுமையான உழைப்பாளிகள். ஏசியன் கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க மட்டுமே கடுமையான உழைப்பாளிகள் நான் சொல்ல வரல. இருந்தாலும் கூட மக்கள் தொகை அதிகமான கொண்ட நாடு இந்தியா, சைனா. அமெரிக்காவில் கடந்த 30 வருடங்களாக 40 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் தான். அடிப்படை வேலை, சின்ன வேலை, பெரிய வேலை. ஆனால் சமீப காலமாக இவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உச்சத்தை எட்டிருச்சு. உதாரணத்துக்கு சுந்தர் பிச்சை CEO மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். சத்யநாதெல்லா அவர் அப்படி மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். ஏசியன் கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க மிகப்பெரிய உழைப்பாளிகளாக அங்கு வலம் வருகிறார்கள். இது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நெருடல் தருது. அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா ஒரு கணக்கு சொல்கிற வச்சுங்களேன். ஐரோப்பா கண்ட்ரி எப்பவுமே ரிச் கண்ட்ரி தான், வல்லரசு நாடுகள். அங்கே அடிப்படை வேலை செய்கிறதுக்கு இங்கிருந்து தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க கடுமையாக உழைச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய உழைப்பு அதீதமான உழைப்பு அதிகம், சேமிப்பு அதிகம், செலவு கம்மி. 70 விழுக்காடு சேமிப்பு, 30 விழுக்காடு 70 விழுக்காடு சேமிப்பு, 30 விழுக்காடு தான் செலவு. ஏசியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரும்பாலும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஆடம்பரமாக தான் இருப்பாங்க. இது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க சம்பாரித்து அனுப்ப ஏகப்பட்ட, ஏன்னா கடுமையான உழைக்கிறாங்க. நைட்டும் பகல பாராமல் உழைக்கிறாங்க. உழைச்சி பெரிய லெவலில் போயிட்டுருக்குறாங்க. இப்போ இது அவங்களுக்கு கண்ணை உறுத்துது. அவங்கள தப்பாக சொல்ல வரல. ஏன்னா அங்கே போய் நம்ம வேலை செய்கிறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 70 விழுக்காடு செலவு, 30 விழுக்காடு தான் சேமிப்பு. அவங்க ஆடம்பரமாக வாழுவாங்க. ஏசியன் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் சம்பாரித்து உச்சத்தை தொடும்போது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஆகி போச்சு. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வருது. எங்கே இவங்களுக்கு பெரிய ஆளாக போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் அப்படி நினைக்கிறதுனால தான் புதிய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. கனடாவில் போராட்டம், ஆஸ்திரேலியாவில் போராட்டம், அமெரிக்காவில் போராட்டம். எப்போ அமெரிக்க அதிபர் 2வது தடவையாக பிரசிடெண்ட்டாக வந்தாரோ அப்போவே அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தார் அந்த மக்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம் மக்களுக்கு தான் முன்னுரிமை, நம்மளுடைய மக்களுக்கு தான் முன்னுரிமை, இமிக்ரேஷன்களுக்கெல்லாம் நம்ம முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு திட்டம் போட்டார். அதே மாதிரி தான் இல்லீகல் இமிக்ரேஷனை அவர் நடத்திய விதம் கடுமையான விதம். இல்லீகல் இமிக்ரேஷனை அவர் என்ன பண்ணார்னா, கை விலங்கு போட்டு இல்லை விலங்கு போட்டு நாடு கடத்தினார். அப்போவே ஆரம்பிச்சு தான் இது. ஏன்னா இது எங்கேயோ முடியும்னு நான் நினச்சேன். நான் மட்டும் நினைக்கல, நிறைய மக்கள் நினச்சாங்க. அது மாதிரி தான் H1B விசா இப்போ அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காரு. இது அமெரிக்காவில் அமெரிக்காவில் வேலை செய்கிற இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, ஏசியன் கண்ட்ரிஸ் மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே ஒரு மன வருத்தமாக இருக்குது. இது எங்கே போய் முடியும் தெரியல. ஏன்னா உழைப்பாளிகள் எங்கே இருந்தாலும் அவங்க உழைப்பாங்க. அவங்க அங்கே தான் போய் உழைக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே உழைச்சாலும் அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த திட்டம் இந்த H1B விசா திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது மிக 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 கடுமையான ஒரு திட்டம். 50% வரி விதிச்சார் இந்திய நாட்டுக்கு. 50% வரி டேரிஃப். எப்படி என்ன நினைக்கிறான்னு தெரியல. அவர் இந்திய மக்களுக்கு இந்திய மக்கள்கிட்ட கோவப்படுறாரோ, இந்திய பிரைம் மினிஸ்டர் கோவப்படுறாரோன்னு தெரியல. ஆனால் அவரால் ஒன்றும் பொறுத்துக்க முடியல. மக்கள் உழைப்பாளிகள் என்றுமே எங்கே இருந்தாலும் சரி உழைக்கிறவங்க முன்னேறிட்டு தான் இருப்பாங்க. அதனால் ஒரு புதுசாக ஒரு சட்டம் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க
இப்போ வந்து என்ன, உலகத்திலேயே வந்து அதிகப்படியாக சம்பளம் தர்ற நாடு ஐரோப்பா கண்ட்ரி அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து போனவங்க எல்லாமே இப்போ வயித்துல புளி கரைச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பாவம் இல்ல. இதில் வந்து எடிட் எல்லாம் ஒன்றும் நான் பண்ணல. யதார்த்தமான பேச்சு தான். யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் இது புள்ளிவிவரமாக சொல்ல வரல. டெய்லி பேப்பரில் என்ன படிக்கணும்னு அதான் சொல்ல வர்றேன். ஏன்னா மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு நாட்டில் போய் இவ்வளோ தூரம் உழைச்சி கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுசாக புதிய கட்டுப்பாடுகள் வரும்போது வந்து அது நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்காக இந்த பதிவு போடுறேன். தயவு செஞ்சு உலகம் முழுவதும் இருக்கிற ஏசியன் கண்ட்ரிஸ், தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் எல்லாமே இதை பதிவு பண்ணுங்கள். எந்த கண்ட்ரிக்காரர்களும் நம்ம குறை சொல்லலை. எந்த கண்ட்ரி எல்லாமே அவங்கவுங்களுக்கு உண்டானது தான். அரசியல் ரீதியாக சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம அதை பொறுத்துக்கணும். நமக்கும் வழி பிறக்கும் என்று தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.